بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين. صدق الله مولانا العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: بادروا بالأعمال فتنا كقطع الليل المظلم، يصبح الرجل مؤمنا ويمشي كافرا أو يمشي مؤمنا ويصبح كافرا يبيع دينه بعرض من الدنيا أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சிகளும் சர்வ லோகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மதம் ஏந்தி வந்த எம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை முற்றும் முழுதாக பின்பற்றி வாழ்ந்த உயிர் தியாகிகள் உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉத் தாபிஈன்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பிறகு, நாட்களில் தலைமை வகிக்கக்கூடிய ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தன்னுடைய வேலைகளை எல்லாம் நேர காலத்தோடு செய்து முடித்துவிட்டு குத்பாவிலே சொல்லப்படக்கூடிய விடயங்களை கேட்டு தன்னால் முடியுமான அளவு அமல் செய்ய வேண்டும் என்ற நியத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நேர காலத்தோடு வருகை தந்து இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் என் அன்புக்குரிய
இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் அல்லாஹு தஆலாவினால் படைக்கப்பட்ட மனித கோடிகளை தவிர மற்ற எல்லா படைப்பினங்களும் கயாமத்துடைய நாள் வந்துவிடுமோ என்று பயந்து நடுநடுங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு அருள் இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கின்றார். எங்களுடைய தாய் தந்தையர்கள், எங்களுடைய பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், குடும்பத்தார்கள், நண்பர்கள், எத்தனையோ பேர் கபருடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இந்த இடத்தில் ஒன்று சேர்த்து அவனை நினைவு கூர்ந்து எல்லா நிலைமைகளிலும் தக்வாவோடு அல்லாஹு தஆலா வாழ்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஆகவே உலகத்திலே படைக்கப்பட்ட அத்தனை மனித கோடிகளுக்கும் அல்லாஹு தஆலா எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவினானோ அப்படியான விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருத்தரும் எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விடயங்களை விட்டும் தவிர்ந்து ஒதுங்கி வாழுமாறு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அப்படியான விடயங்களிலிருந்து தவிர்ந்து ஒதுங்கி வாழுமாறு எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ் ஃபைன்ன தக்வா மிலாக்குல் ஹஸனாத் துன்ஜீக்கும் மின் அஸாபின் நார் வ துத்கிலுக்குமுல் ஜன்னah. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறுகிய காலத்தினுடைய வாழ்க்கையை தந்து இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றான். உண்மையான வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை, அது மௌத்துக்கு பின்னால் இருக்கின்றது. அந்த மௌத் எப்போது வரும், எப்படி வரும், எந்த இடத்தில் வரும், இதனை நாங்கள் யாருமே அறிய மாட்டோம். அதனால் எல்லா நேரத்திலும் தனிமையிலும் கூட்டத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழுமாறு உங்களுக்கு மேலும் இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் ஃபித்னாவுடைய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று தொலைக்காட்சியை பார்த்தாலும், வானொலியை பார்த்தாலும், பத்திரிகைகளை பார்த்தாலும், சமூக வலைதளங்களில் கண்களால் பார்த்து காதால் கேட்டு உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத அப்படியான கொலை காட்சிகளும் கொள்ளைகளும், விபச்சாரத்திற்கு அடிமைப்பட்ட ஆண்களும் பெண்களும், போதை வஸ்துக்கு அடிமைப்பட்ட ஆண்களும் பெண்களும், ஆபாசங்கள் நிறைந்த காட்சிகளுமே சமூக வலைத்தளங்களில் ஊடுருவிக் கொண்டிருக்கின்றன. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஆகவே இப்படியான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. அப்படியான விடயங்களை நாம் நமக்குள் சேர்ந்து கொண்டு, கூட்டம் போட்டுக்கொண்டு, ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கொண்டு, இன்னொருத்தரை தூற்றிக் கொண்டு இருப்பதன் மூலமாக இப்படியான பிரச்சனைகள் இருந்து, இப்படியான சோதனைகள் இருந்து நாம் ஒருபோதும் நீங்க முடியாது. முஸ்லிம்களாகிய நாம் ஒவ்வொரு சோதனைகளும் எம்மை வந்தடையும் போது அதனை நாம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தினூடாக பார்க்க வேண்டும். இந்த சோதனை எதற்காக வந்தது, இதிலிருந்து எவ்வாறு நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற சிந்தனையோடு வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். தரையிலே ஏற்படக்கூடிய குழப்பங்கள், கடலிலே ஏற்படக்கூடிய குழப்பங்கள், இந்த அத்தனை குழப்பங்களும் உங்களுடைய
கைகளினால் நீங்கள் தேடிக்கொண்டவை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மேலும் சொல்லுகின்றான், وَمَا أَصَابَكُم مِّن مُّصِيبَةٍ فَبِمَا كَسَبَتْ أَيْدِيكُمْ وَيَعْفُو عَن كَثِيرٍ. உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் அத்தனை சோதனைகளும் உங்களுடைய கரங்களால் தேடிக்கொண்டவை. وَيَعْفُو عَن كَثِيرٍ. அல்லாஹ் சொல்லுகின்றான், அதிகமானவற்றை நான் மன்னித்து விட்டேன். அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும் குற்றங்குறைகளையும் பிடித்திருந்தால் இந்த உலகத்திலே யாருமே தலை காட்ட முடியாது, சமூகத்திலே நிமிர்ந்து வாழ முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஆகவே எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், உங்களுக்கு மாத்திரம் நாம் சோதனை அனுப்பவில்லை, வலகத் ஃபதன்னல் லதீன மின் கப்லிஹிம், உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் நாம் சோதனைகளை கொண்டு அவர்களை சோதித்திருக்கிறோம், அவர்களையும் பிடித்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், வலகத் அர்சல்னா இலா உமமின் மின் கப்லிக ஃபஅഖذناهم بالبأساء والضراء لعلهم يتضرعون. நபியே, இதற்கு முன்பிருந்தவர்களிடத்தில் பல தூதர்களை நாம் அனுப்பினோம், அவர்கள் அதனை கணக்கெடுக்காமல் இருந்தார்கள். இருந்ததன் காரணத்தினால் நோயை கொண்டும் வறுமையை கொண்டும் அவர்களை நாம் பிடித்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சம்பவங்களை எமக்கு கூறி நாங்கள் அவர்கள் செய்த தவறினால் இவ்வாறு பிடித்தோம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையிலே கூறி காட்டுகின்றார். ஃபகுல்லன் அஹதுனா பிதம்பிஹி, அவருடைய பாவத்தின் காரணமாக பிடித்தோம். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய கூட்டத்தினர்கள் விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள், அவர்களை வெள்ளத்தால் பிடித்தோம். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கூட்டத்தினர் தான் ஆத் கூட்டத்தினர்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தார்கள். நபியுடைய அந்த அவர்களுடைய தாவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களை புயல் காற்றினால் அழித்தார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கூட்டத்தினர் சமூது கூட்டத்தினர்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஒட்டகத்துக்கு அநியாயம் செய்ய வேண்டாம், இதனை விட்டுவிடுங்கள், கொன்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் சத்தத்தினால் அவர்களை அழித்தார். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பனூ இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் நபியாக அனுப்பினான். அங்கே ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளனாகிய ஃபிரௌன் அடர்ந்தேறினான். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களையும் அவர்களை பின்பற்றியவர்களையும் கொலை செய்வதற்கு முற்பட்டான். அல்லாஹ் அவனை கடலிலே மூழ்கடித்து அவனை இன்று வரைக்கும் முழு மனித கோடிகளுக்கும் படிப்பினையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சதூம் கோமோரா என்ற பகுதிக்கு நபியாக அனுப்பினார். அங்கே அவர்கள் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடுவர்களாகவும் கொள்ளை அடிப்பவர்களாம் திருடுவர்களாம் இருந்தார்கள். அவர்களுக்கு தாவத்து கொடுத்தார்கள், செய்ய வேண்டாம் தடுத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சுடப்பட்ட கற்களை மலையாக பொழிய வைத்து அல்லாஹ் அந்த பூமியை தலைகீழாக புரட்டி முழு மனித சமுதாயத்திற்கும் படிப்பினையாக ஆக்கினான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மதியன் வாசிகளுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள், அளவை நிறுவையிலே மோசடி செய்தார்கள். அல்லாஹ் பூகம்பத்தை கொண்டு சப்தத்தை கொண்டு அவர்களை அழித்தார். ஹாரூன் பெருமை அடித்தார். அல்லாஹ் கொடுத்த செல்வங்களை வைத்து பெருமை அடித்தான். அவனை அல்லாஹு தஆலா பூமிக்கு கட்டளையிட்டான். பூமி சுழி வாங்கியது. ஃபகுல்லன் அஹதுனா பிதம்பிஹி ஃபமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாஸிபா
ومنهم من أخذته الصيحة ومنهم من خسفنا به الأرض ومنهم من أغرقنا وما كان الله ليظلمهم ولكن كانوا أنفسهم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றார், அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அநீதி இழைக்கவில்லை, அவர்கள் தமக்குத்தாமே அநீதி இழைத்துக் கொண்டார்கள் என்ற விடயத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையிலே கூறி காட்டியிருக்கின்றார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, முழு மனித கோடிகளையும் பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. அல்லாஹ் தஆலா முழு மனித கோடிகளுக்கும் ஒரு செய்தியை சொல்லுகின்றார். உங்களை நாம் சோதிப்போம், பயத்தினால், பசியை கொண்டு, செல்வ இழப்பை கொண்டு, உயிர் இழப்பை கொண்டு, விளைச்சலிலே குறைவை ஏற்படுத்துவது மூலமாக நாம் சோதிப்போம். வபஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் நன்மாராயம் கூறுகின்றார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், இது அல்லாஹ்வுடைய சோதனை என்பது இது இருந்து கொண்டே இருக்கும். இது எல்லோரும் இந்த சோதனையிலிருந்து படிப்பினை பெற்று பொறுமை காக்க வேண்டும். ஏனென்றால் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சோதனைகளின் போது பொறுமை காக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்த கூட்டத்தார்களை, சமூகத்தார்களை அல்லாஹ் அழித்து முழு மனித கோடிகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிப்பினையாக அல்லாஹ் இருக்கின்றான். எங்கே நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய உழைப்பு நடைபெறவில்லையோ அங்கே அல்லாஹ்வுடைய பொதுவான தண்டனைகள் இறங்கும். வத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன்ன அல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா வஅலமூ அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். அநியாயம் செய்யக்கூடியவர்களை மாத்திரம் பிடிக்காத, அநியாயம் செய்யக்கூடியவர்களை மாத்திரம் சூழ்ந்து கொள்ளாத, எல்லோரையும் சேர்த்து சூழ்ந்து கொள்ளக்கூடிய அப்படியான அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். வஅலமூ, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையானது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி முஹம்மதின் பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் வசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக நன்மையை ஏவிக்கொண்டே இருங்கள், தீமையை தடுத்துக் கொண்டே இருங்கள். அப்படி நன்மை ஏவவும் இல்லை, தீமையை தடுக்கவும் இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கும். அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கும் போது நாம் துவா செய்வோம், அந்த துவாவுக்கு பதில் வராது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எங்கே நன்மையை ஏவி தீமை தடுக்கப்படவில்லையோ அவர்களுடைய கண்ணீர்கள், கதறல்கள், இரங்கல்கள், வாராட்டங்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாதே. காரணம், பாவம் செய்வதை, அநியாயம் நடப்பதை பார்த்து கொண்டு இருந்தவன் காரணத்தினால். கானு லா யதனாஹவுன அன் முன்கரின் ஃபஅலூஹு லபிஸ மா கானு யஃஅலூன். அல்லாஹ் சொல்லுகின்றார், பனு இஸ்ரவேலுடைய விடயத்திலே அவர்கள் செய்த பாவத்தை தடுக்கவும் இல்லை, பார்த்து கொண்டிருந்தார்கள், அவர்களிலும் நின்று ஒருத்தராக இருந்தார்கள். அல்லாஹ் அழித்து காட்டினான் படிப்பினைக்காக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எந்த இடத்தில், எந்த ஊரில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கவில்லையோ அங்கே சமூகத்தால் மதிக்கப்படாதவர்கள், சமூகத்தால் ஒழுக்கப்பட்டவர்கள், அவர்கள் நிர்வாகத்திற்குள் புகுந்து விடுவார்கள். நிர்வாகத்திற்குள் சமூகத்தில் புகுந்து சமூகத்திலே சமூக சீர்கேட்டை உண்டாக்குவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆகவே நன்மையை தீமையை தடுத்துக் கொண்டு இருக்க வேண்டும். இன்னும் சொல்லுகின்றார்கள் இமாம்கள், வரலாற்று அழிவுகள் ஏற்படும், நிலநடுக்கங்கள் ஏற்படும், கடும் புயல் காற்று வீசும், கடும் மழை பொழியும், வெள்ளத்தினால் வேளாண்மைகள் அழிக்கப்படும், பெரும் அனர்த்தங்கள் ஏற்படும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கவில்லை என்றால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
நீங்கள் ஒரு தீமையான காரியத்தை கண்டுவிட்டால் உங்களுடைய கரத்தினால் தடுங்கள், அல்லது நாவினால் தடுங்கள், அல்லது உங்களுடைய கல்வினால் அதனை வெறுங்கள். அதுதான் ஈமான், அதுதான் ஈமானுடைய மிக குறைந்த தரம் என்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எத்தனையோ நியமத்துகளை தந்திருக்கின்றான். அவன் தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். சில நியமத்துகளை தந்திருக்கின்றான். அந்த நியமத்துகளாக நாம் உபயோகிக்கவில்லை என்றால் உலகத்திலும் மாட்டிக்கொள்வோம். நம்மளினால் முழு ஊரும், முழு உலகமும், முழு சமுதாயமும், முழு மக்களும் பாதிக்கப்படுவார்கள். அப்படியான ஒரு விடயம்தான் ஜகாத். இந்த ஜகாத்தின் மூலமாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஜகாத்தை கொடுக்கின்றாரோ அவருடைய செல்வத்தையும் உள்ளத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தப்படுத்துகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஜகாத் ஒரு வருடம் பூர்த்தியானால் ஜகாத்து கொடுக்க வேண்டும். உதாரணமாக தங்கத்துடைய விடயத்தை சொல்லுகின்றேன். 85 கிராம் 10.5 பவுன் நகை இருக்கின்றது. வியாபாரத்திற்காக, வாகனம் வேண்டுவதற்காக, காணி பூமி வேண்டுவதற்காக சேமித்து வைத்திருக்கிறார். வருடம் பூர்த்தியாகிவிட்டது. 100க்கு 2.5% கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அதே போன்றுதான் எந்த ஊரில் உணவாக நாங்கள் எந்த உணவை உணவாக உட்கொள்ளுகின்றோமோ அதிலும் ஜகாத்து கொடுக்க வேண்டும். அதுதான் தானியம், நெல்லுக்கு ஜகாத்து வழங்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நினைத்தது போன்று ஜகாத்து வழங்க முடியாது. அறுவடை செய்து கொண்டு வரும்போது பள்ளி ஓரத்தால் போகும்போது 2 மூடை நெல்ல போடுங்களேன், 3 மூடை நெல்ல போட்டுடுங்களேன், கணக்கும் பார்ப்பதில்லை. பிச்சை போடுவது போன்று கணக்கும் பார்ப்பதில்லை. உலமாக்களிடத்தில் கேட்பதும் இல்லை. அனைத்து மஸ்ஜிதுகளையும் நிர்வகித்துக் கொண்டு சுப்ஹானல்லாஹ், அந்நியவர்களுக்கு முன்னால் நீதி தேடி சென்று விடக்கூடாது என்பதற்காக இரவு பகலாக காலத்தையும் நேரத்தையும் ஒதுக்கி குடும்பத்துடைய நேரங்களை குறைத்து இந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி இந்த ஊரை மாஷா அல்லாஹ் சீரமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, என்னுடைய ஜகாத் என்ன தெரியுமா? மழை நீரின் மூலமாக, குளத்தினால், கால்வாயினால் நாம் விவசாயம் செய்து எமக்கு நெல் கிடைத்து விட்டால் 10 மூடைக்கு 1 மூடை நெல் வழங்க வேண்டும். அதே போன்று நாங்கள் ஓட்டோ பம்ப் பாவித்து நீர் அடிக்கிறோம். மிச்சம் கஷ்டப்பட்டு இந்த வேளாண்மையை செய்திருக்கிறோம் என்றால் செயற்கை மூலமாக 20க்கு 1 மூடை வழங்க வேண்டும். இது மூடை கணக்கில். இயற்கையாக அவர் செய்தால் 10 மூடைக்கு 1 மூடை, அவர் செயற்கையாக செய்தால் 20 மூடைக்கு 1 மூடை வழங்க வேண்டும். இதனை கிலோகிராமில் பார்த்தால் 1440 கிலோகிராம் நெல் இவரிடத்தில் இருந்தால் அதனை 10ஆக பிரிக்க வேண்டும். 144 கிலோகிராம் கொடுக்க வேண்டும். இது நெல்லுடன். இவர் நெல்லோடு கொடுக்க கூடாது. நம்ம கொடுக்கறன்னு சொன்னா சரியா கொடுக்கணும். ஏழைகள் அதுல எடுத்து ஏழைகள் அதை அவிச்சு கொண்டு கஷ்டப்படப்படா, நல்லா சாப்பிடணும்டா. இப்ப 1440 கிலோ நெல்ல நீங்க காய வச்சு குத்தி எடுத்தா 720 கிலோ வரும். அதுல நீங்க இப்ப நெல்லுடன் 144 கிலோகிராம் கொடுத்தால், நீங்கள் கிலோவாக கொடுப்பதென்றால், அரிசியாக கொடுப்பதென்றால் 72. அதை 2ஆக பிரித்து கொடுக்கலாம். நெல்லை அகற்றி விட்டு கோல் இல்லாமல். கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போன்று 2000 கிலோகிராம் நெல்லு கிடைத்து விட்டது. அதில் 200 கிலோகிராம் கொடுக்க வேண்டும். அது கோதுடன், கோது இல்லாமல் கொடுப்பதாக இருந்தால் நீங்கள் 100 கிலோகிராம் கொடுக்க வேண்டும். இதனை தெளிவாக மாஷா அல்லாஹ் உங்களுடைய ஊரினுடைய நிர்வாகத்தினர்கள் பைத்து ஜகாத்தை போட்டு அறவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நினைத்தது ஒன்று ஜகாத்து கொடுக்க வேண்டாம். குடும்பத்தில் உள்ள 2 வேலைக்கு கொடுத்து விட்டு 2 பேருக்கு கொடுத்து விட்டு நான் அவருக்கு கொடுத்தேன் இவருக்கு கொடுத்தேன் என்று சொல்லி மார்பு தட்டி பேசிக்கொண்டு தெரிய வேண்டாம். கண்ணியத்துக்குரியவர்களே, யாருக்கு கொடுக்க வேண்டும், எவருக்கு போய் சேர வேண்டும் என்ற முழு பட்டியலையும் இந்த பைத்து ஜகாத்
இந்த ஊருடைய நிர்வாகத்தினர்கள் வைத்துக் கொண்டு செல்வந்தர்களுடைய ஜகாத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாஷா அல்லாஹ், இது அறுவடை காலமாக இருக்கின்றது. கிடைத்த நெல்லை உண்மையை பேசுங்கள், எனக்கு இவ்வளவு கிடைத்திருக்கின்றது, இதில் எப்படி நான் ஜகாத்து கொடுக்க வேண்டும், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், இது ஏழைக்குரிய சொத்து, ஏழைகளுடைய பங்கு, அது எனக்கு வேண்டாம், என்னிடத்தில் அதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி ஒன்று இருக்கலாம், நான் விதைக்கு, உரத்துக்கு, கூலிக்கு, நீர்ப்பாசனம் கடும் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கின்றேன், அதில் ஏதாவது இடம்பாடுகள் குறைக்கலாமா? இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அப்படி இல்லை, அறுவடையின் மூலமாக எவ்வளவு கிடைச்சதோ அதனை கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அது மாத்திரம் நாங்க செய்யாமல் விட்டு விடுவோம் என்றால் அல்லாஹ் என்ன சொல்றான், ஜகாத் எங்கே கொடுக்கப்படவில்லையோ, நிறுத்தப்படவில்லையோ, மலையை தடுத்து விடுவார், அதனால் எல்லாம் பாதிப்பாகும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை சொன்னார்கள், முஹாஜிரீன்களே, 5 விடயங்கள் நிகழ்வதை விட்டும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதிலே மாட்டிக்கொள்ளாதீர்கள். விபச்சாரமும் மானக்கேடான செயலும் எங்கே பயங்கரமாக நடைபெறுமோ அங்கே கேள்விப்படாத நோய்கள் வரும். எங்கே அளவை நிர்வையில் மோசடி செய்யப்படுமோ அங்கு பஞ்சமும் கஷ்டமும் உண்டாகும். பஞ்சமும் கஷ்டமும் உண்டாகும். அரசர்களினால் பல பிரச்சனைகளுக்கும் ஏற்படக்கூடிய இடம்பாடுகளும் ஒன்று. எங்கே ஜகாத்து கொடுப்பதை நிறுத்திக் கொள்வார்களோ அவர்களின் மீது மழை தட்டுப்பட்டு விடும். மழை பெய்து எவ்வளவு காலம், எவ்வளவு காலம். சுபஹானல்லாஹ், எங்களுடைய பாவத்தினால், நாங்கள் செய்யக்கூடிய தவறினால் பாதிப்பாக கூடியதே அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரிகளே, உள்ளத்தை கெடுப்போம். யார் வாக்குறுதிக்கு மாறு செய்வார்களோ அவர்கள் மீது பிற சமூகத்தாரை அல்லாஹ் சாட்டி விடுவார். அவர்கள் இவருடைய செல்வங்களை சுரண்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து கொண்டு இருந்து கொண்டு தான் சொல்லக்கூடிய விடயத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு இடையில் உள்நாட்டு யுத்தங்கள் ஏற்படும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம்கள், ஃபுகஹாக்கள் ஒரு விடயத்தை சொல்லுகின்றார்கள், 3 விடயத்தை சுட்டி காட்டுகின்றார்கள். இந்த பஞ்சம் ஏற்படுவதற்குரிய அடிப்படை காரணம் வியாபாரிகள் வியாபாரத்தில் செய்யக்கூடிய அளவை நிறுவையில் செய்யக்கூடிய மோசடிகள். இரண்டாவது, ஜகாத் கடமையானவர்கள் ஜகாத்தை கொடுக்காமல் இருப்பது. மூன்றாவது, நன்மையை ஏவி தீமையை தடுக்காமல் இருப்பது என்று சொல்லுகின்றார்கள். ஜகாத்தை முறையாக கொடுக்கப்படவில்லை என்றால் 2 விடயங்கள் நடைபெறும். மூதாதையர்கள் கேள்விப்படாத நோய்கள் வந்துவிடும். பஞ்சத்தையும் பட்டினியையும் அல்லாஹ் உண்டாக்கி விடுவான். பாத்தினியாக்களுடைய காலம் ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபிலே பாத்தினியாக்களுடைய காலத்திலே எகிப்திலே ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பஞ்சத்தை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அதை முஸ்தன்சிரியா என்று அந்த நெருக்கடிக்கு சொல்லப்படும். கிறிஸ்துவுக்கு பின் 1064 தொடக்கம் 1072 வரை நைல் நதி 7 வருடங்கள் வற்றிவிட்டது. அதனால் 7 ஆண்டுகள் வற்றியதனால் விவசாய உற்பத்திகள் எல்லாம் பாதிக்கப்பட்டது. அதே போன்று துருக்கியிலே, சூடானிலே அவர்களுக்கு மத்தியில் உள்நாட்டு போர்கள் ஏற்பட்டது. இதனால் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. எந்த அளவு கண்டால் 40,000 மக்கள் செத்து மடிந்தார்கள். பொருளாதாரத்திலே வீழ்ச்சி ஏற்பட்டது, சமூகத்திலே வீழ்ச்சி, உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. இதன் காரணத்தினால் மேல்மாடியில் இருந்து கொண்டு கொக்கிகளை போட்டு வீதியால் போகக்கூடிய பிள்ளைகளை, நடமாடக்கூடியவர்களை பிடித்து மேலே எடுத்து அதனை சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு மனிதன், அவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றியதன் பிறகு அந்த மாமிசத்தை உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாய்கள் ஒவ்வொன்றும் 5 வெள்ளி திருகங்களுக்கு விற்கப்பட்டது. புதிதாக திருமணம் முடிக்கப்பட்ட
பெண்ணை அந்த கணவனை அடித்துக் கொண்டு சாப்பிட்ட வரலாறுகள், கபருக்குள் இருக்கும் மையத்தை தோண்டி எடுத்து சாப்பிட்ட வரலாறுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதனை அல்லாமா இப்னுல் முகர்ரிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவோம். அல்லாஹ் எங்கள் மீது கடமையாக்கப்பட்ட தொழுகையை நிறைவேற்றுவோம், ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுப்போம். வாலிபர்கள் இந்த ஊரினுடைய நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பாக இருப்போம். முழு மக்களும் அவர்களுக்காக துஆ செய்வோம். எங்களுக்காக, எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் பசியோடு இருக்கக்கூடாது, கஷ்டத்தோடு இருக்கக்கூடாது என்பதற்காக காலத்தையும் நேரத்தையும் கொடுத்து முயற்சி செய்கிறார்கள். இந்த பள்ளிவாசலிலே 4 நாள் இருந்தேன், பார்த்தேன். சுபஹானல்லாஹ், இரவு 12 மணி 1 மணி ஊரினுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த நிர்வாகத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் செய்வானாக. சிறந்த ஆரோக்கியத்தை நீளமான ஆயுளையும் அல்லாஹ் வழங்குவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் செய்த தவறுகளினால் அல்லாஹ்வுடைய சோதனைகள் வரும். அவற்றை விட்டும் நாங்கள் பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அதிகமாக இஸ்திக்பார் செய்வோம். மல்லஸிமல் இஸ்திக்பார் ஜஅலல்லாஹு மின் குல்லி லீகின் மஹரஜா வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ யர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். எல்லா நெருக்கடிகளை விட்டும் அது இஸ்திக்பார் எல்லா நெருக்கடிகளையும் இல்லாமல் ஆக்கிவிடும், கவலைகளை கஷ்டங்களை போக்கிவிடும். நினையாத புறத்தில் அல்லாஹ்வுடைய உதவிடும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வாலிபர்களே, இந்த ஊரினுடைய முன்மாதிரிகளே, முழு உலகத்திற்கு முன்மாதிரியான வாலிபர்களாக, வாலிப ஆண்களாக, வாலிப பெண்களாக எங்களுடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும் பெற்றோர்களே. ஆகவே வீட்டிலே பெண்களுக்கு தீனை கொடுங்கள், தீனின் பிரகாரம் உடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள், பெண்களையும் தீன்தாரியாக்குங்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய உதவி நீங்கள் ஒற்றுமைப்பட்டு இருப்பதில் தான் இருக்கின்றது. ஆகவே சமூகத்துடைய ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடிய உலமாக்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் ஊர் மக்களுக்கும் நீங்கள் உதவியாக இருந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்துடன் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்துடன் மரணிப்பதற்கு வல்லவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உற்றார் உறவினர்கள், குடும்பத்தவர்கள், ஊரவர்கள், அயலவர்கள், உலகத்தார்கள் யாவருடைய பாவங்களையும் மன்னித்து கிருபை செய்வாயாக. உன்னுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்து பொருத்தத்தோடு மரணிக்க கிருபை செய்வாயாக. இறுதி முடிவை சிறப்பாக்குவாயாக. சிறந்த ஆரோக்கியத்தையும் நீளமான ஆயுளையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் திடீர் மரணங்களை விட்டும் பாதுகாத்து யா அல்லாஹ், யா அல்லாஹ், கலிமத்தில்லாவுக்காக வேண்டி தீனை சுமந்து கொண்டு முழு உலகத்திலும் அலைந்து திரிந்து பாடுபடக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், கண்ணியமான உலமாக்கள் வாழ்ந்த ஊர் யா அல்லாஹ், சிறந்த முன்மாதிரிகள் வாழ்ந்த ஊர் யா அல்லாஹ், இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக. முழு உலகத்துக்கு முன்மாதிரியான ஊராக்கி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய யா அல்லாஹ் உலமாக்களை, ஒவ்வொரு தாயிகளையும் இந்த ஊரிலே உருவாக்குவாயாக. ரப்பே ரஹ்மானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த நலவான விடயத்தை கேட்டார்களோ அந்த நிலவிலே பங்கு தருவாயாக. எந்தெந்த தீமையான காரியத்தையும் பாதுகாப்பு தனியார்களோ அந்த தீமையான காரியத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களில் கபராளிகள் இருக்கின்றார்கள், அவருடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், அவருடைய கபரை சொர்க்கத்தின் பூங்கானமாக்கி வைப்பாயாக. நரகத்தின் படுகொலை விட்டும் பாதுகாப்பாயாக. ஸிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்க செய்வாயாக. யா அல்லாஹ், கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு மஜ்மா நகர் போன்ற இடங்களிலே நல்லடக்கம் செய்யப்பட்டவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு யா அல்லாஹ் ஆறுதல் அளிப்பாயாக. அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை வழங்குவாயாக. யார் யாரெல்லாம் பேர் அனர்த்தங்களினால் சிக்கி யா அல்லாஹ் மண் சரிவுகளிலே வெள்ளத்திலே மூழ்கடிக்கப்பட்டு மரணமாகி கபரலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய யா அல்லாஹ் அவர்களுக்கும் ஷஹீதுடைய அந்தஸ்தை வழங்கி வைப்பாயாக. ரப்பே, இந்த ஊர் மக்கள் ஒற்றுமையோடு வாழ்வதற்கு கிருபை செய்வாயாக. ஜகாத்தை கணக்கு பார்த்து சரியாக நிறைவேற்ற கபூல் செய்வாயாக. உன்னுடைய பொருத்தத்தை இந்த ஊர் மக்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், எல்லா வாலிபர்களையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எந்தெந்த வீடுகளில் வயது வந்த ஆண் பிள்ளைகள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு பொருத்தமான சாலிஹான
பெண்களை யா அல்லாஹ் மனைவி ஆக்கி கொடுப்பாயாக. எந்தெந்த வீடுகளிலே வயது வந்த சாலிஹான பெண்மணிகள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சாலிஹான ஆண்களை கணவனாக ஆக்கி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுடைய யா அல்லாஹ் கல்வி அறிவிலே பரக்கை செய்வாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா நபியினா வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله علي الذات عظيم صفات كبير الشان ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله فإن التقوى ملاك الحسنات وعليكم بالتوحيد فإن التوحيد رأس الطاعة. وقال الله تعالى في القرآن العظيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال نبينا محمد صلى الله عليه وسلم الصدق ينجي والكذب يهلك. فيا أيها الناس لازم علينا الصدق في حياتنا. فيا أيها الناس عليكم بالإحسان فإن الله يحب المحسنين. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه جواد كريم ملك كريم بر رؤوف رحيم ورب حكيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ارض عن ساداتنا أبو بكر رضي الله عنه وعمر بن الخطاب رضي الله عنه وعثمان بن عفان رضي الله عنه وعلي المرتضى كرم الله وجهه وسيدنا حسن والحسين سيدا شباب أهل الجنة وبقية صحابة كلهم أجمعين.
اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداءك وأعداء الدين فانصرنا على القوم الكافرين. اللهم اكتب الأمن والسلامة للعباد والبلاد خاصة في فلسطين وسائر بلاد المسلمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله وسلم على النبي الأمي وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.